அங்கே இருக்கிறது ரெண்டுமே என்னோடய சைக்கிள் தான். அதுதான் நான் இப்போ வேலை பார்க்குற ஆஃபீஸ். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் Blackrock பீச். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாதி டப்ளினே தெரியும், இந்த ஸ்பயர் தெரியும், இங்கேருந்து பார்த்தா ஏர்போர்ட் தெரியும். 17 lakh சேலரியை விட்டுட்டு அயர்லாண்டுக்கு படிக்க போயிருக்கியா? ஒரு குவாலிஃபைட் CA ACCA ரேங்க் ஹோல்டர், பட் ஒர்க்கிங் இன் ரெஸ்டாரண்ட் அண்ட் மேக்கிங் ஃபுட். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி ஒர்க் அண்ட் ஃபைனலாக ஸ்பாரில் வந்து இந்த ஃபுட் செஷனில் வந்து ஒர்க் பண்ணேன். மார்னிங் வந்து நான் இங்கே வரும்போது வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. இப்போ இதோட நிலைமையை பாருங்கள். இந்தியன் சிஏ இருந்துட்டு ஒரு ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து ஸ்பான்சர்ஷிப் விசா வாங்கிட்டு ஒர்க் பண்ண வரலாம். இந்தியா வர பிளான் இருக்குது. ஸோ தெரியல, பார்ப்போம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இதுதான் நான் இப்போ தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி ஒரு ஸ்பெஷல் திங் என்னென்னா, இங்கே வந்து ஒரு 40 to 50 வந்து சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு 30 பீப்புள் தமிழ் பீப்புள்ஸே இருப்பாங்க. அங்கே இருக்கிறது ரெண்டுமே என்னோடய சைக்கிள் தான். அண்ட் நம்ம இன்றைக்கி அந்த சில்வர் கலர் சைக்கிளில் தான் Blackrock போகும். இங்கேருந்து Blackrock பீச் வந்து வெறும் 6 to 7 minutes தான். வாங்க, லெட்ஸ் கோ. போகிற வழியில் தான் என்னோடய ஆஃபீஸும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு போவோம். அதுதான் நான் இப்போ வேலை பார்க்குற ஆஃபீஸ். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் Blackrock பீச். ஸோ நாம் இப்போ Blackrock பீச்சுக்கு தான் போகிறோம். நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகியாச்சு. இது வந்து ரயில்வே ட்ராக். அந்த சைட் போனால் என் ஆஃபீஸ், அண்ட் இந்த சைட் போனால் பீச். நம்ம இப்போ பீச்சுக்கு போயிட்டு நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபோர்காஸ்ட்டை பார்த்து தான் வந்தோம். பட் வந்தோன்னே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கேயும் வந்து வெதர் அன்பிரெடிக்டபிள் தான். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு வீடியோ ஷூட் பண்ணலாம். The next day. வெல்கம் டு மை ஃபேவரட் ஸ்பாட் இன் த ரீசெண்ட் டைம் இன் டப்ளின். ஸோ இது ஏன் என்னோட ஃபேவரட் ஸ்பாட்னு இப்போ சொல்கிறேன். ஸோ என்னடா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டா நீங்கள் பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டே வந்து மழை பெஞ்சிச்சின்னு சொன்னேன்ல. ஸோ நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன், மழை விட்ற மாதிரியே தெரில. ஸோ அதனால் பிளான் கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறேன். இந்த பீச் வந்து எனக்கு பர்சனலாக சென்னை மெரினாவோட வைப் கொடுக்குங்க. ஏன்னா பக்கத்துலேயே வந்து ட்ரெயின் ஓடும், அங்கே ஸ்டேடியம் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது, அண்ட் பக்கத்துலேயே 2-3 ஃபேமஸ் காலேஜஸ் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் தட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாதி டப்ளினே தெரியும், இந்த ஸ்பயர் தெரியும், இங்கேருந்து பார்த்தா ஏர்போர்ட் தெரியும். அண்ட் பிளேஸ் வந்து ரொம்ப காமாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து உங்கள் மீட் டைமை என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கேள்விக்கு பார்க்கலாம். மிஸ்டர் மினிகே, யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின். உண்மையாவே 17 lakh சேலரியை விட்டுட்டு அயர்லாண்டுக்கு படிக்க போயிருக்கியா? பட் ஏன்? என்னடா பேசிக்கிட்டே சட்டுன்னு சேலரியை ரிவீல் பண்ணிட்டேன். சரி, அதான் வேலையை விட்டோமே, இனிமேல் அதை மாதிரி என்ன இருக்கு? உண்மையாவே ஃபர்ஸ்ட் ஜாப்லேயே 17 lakh? அதுதான் perks of being an Indian CA. ஃபர்ஸ்ட் ஜாப்லேயே 17 lakh பேக்கேஜ்லாம் இட்ஸ் லைக் அ ட்ரீம் ஜாப் ஃபார் மீனியில். பட் இதே பேக்கேஜ் எல்லா சிஏக்குமா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ, லைக் எத்தனை அட்டெம்ப்ட்ல முடிச்சிங்க அண்ட் ரேங்க் ஏதாச்சும் இருக்காங்க. பட் ஸ்டில் இந்தியன் சிஏ முடிச்சா வில் லேண்ட் அப் இன் அ குட் ஜாப், அது ஃபார் ஷுர். எங்கள் சிஏ கேம்பஸில் வந்த கம்பெனியில் HSBCயோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இனிஷியலாக அங்கே ஜாயின் பண்ணேன். ஆஸ் அ கம்பெனியாக இட் வாஸ் ரியலி குட் அண்ட் த ரோல் வாஸ் ஆல்சோ ரியலி குட். பட் லேட்டரானால் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேற எங்கேயோ இருக்குது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ இன்டர்ன்ஷிப் போகிறப்ப நாங்கள் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிளைண்ட்டு டீல் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கிளைண்ட்டை பார்ப்போம், ஒரு நாளைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஒரு நாளைக்கு காலேஜ் ஸ்கூலில் போய் ஆடிட் பண்ணுவோம். பட் ஒன்ஸ் இண்டஸ்ட்ரி போயிட்டோன்னே சேம் கிளைண்ட் அகைன் அண்ட் அகைன் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லிட்டில் போர். அந்த அதர் சைட் நான் வந்து 12th முடிச்சுட்டு டேரெக்டாக சிஏ படித்தனால இந்த காலேஜுக்கு போனதே இல்லை. ஸோ அந்த ஒரு நிறைவேறாத ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு.
ஸோ ஒரு 1 இயர் வந்து காலேஜ் போயிட்டு சில் பண்ணலான்ட்டு ஐ டிசைடட். எங்கள் டேடி கிட்ட சொன்னேன். ஹி வாஸ் ஆல்சோ ஓகே வித் தட். ஸோ அதனால் தட்ஸ் வை ஐம் ஹியர் நவ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க மிஸ்டர் மினிகே. அயர்லாண்டில் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வீடியோலாம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கியே, உண்மையால அங்கெல்லாம் ஒர்க் பண்ணியா? நீ தான் சிஏ ஏசிசிஏ ரேங்க்லாம் வச்சிருக்கியே, நீ அங்கே ஒர்க் பண்ண? அண்ட் ஃபைனலாக இப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு திங் வந்து இங்கே ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் வந்து ஒரு 4-5 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போவே நான் வந்து ஒரு 40,000-50,000 வந்து ரெண்டே பே பண்ணுறேன் மந்த்லி. ஸோ அன்லெஸ் யூ ஆர் ஃப்ரம் எ வெரி ரிச் பேக்ரவுண்ட், நீங்கள் வந்து பார்ட் டைம் போயே ஆகணும் டு பே த ரெண்ட் அட்லீஸ்ட். செகண்ட் திங் வந்து இங்கே மினிமம் வேஜஸ் ரெகுலேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஹவர் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு மினிமம் 11.3 யூரோஸ் வந்து தருவாங்க. இந்தியன் ருபீஸில் நீங்கள் 1 ஹவர் ஒர்க் பண்ணால் மினிமம் 1000 ருபீஸ் தருவாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீ எங்கே ஒர்க் பண்ணுறியோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணலாம், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், ஒரு செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணலாம். நீ எங்கே ஒர்க் பண்ணாலும் உனக்கு மினிமமாக 11.3 யூரோஸ் தந்தே ஆகணும். அதுக்கு மேலே கூட தருவாங்க, அது டிபெண்ட்ஸ் ஆன் த எம்ப்ளாயர். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே லீகலி அலவுட் டு டூ பார்ட் டைம் ஒர்க். ஸோ அதனால தான். சரி, உன் கொஸ்டினுக்கு வரேன். ஒரு குவாலிஃபைட் சிஏ ஏசிசிஏ ரேங்க் ஹோல்டர் பட் ஒர்க்கிங் இன் ரெஸ்டாரண்ட் அண்ட் மேக்கிங் ஃபுட் கேட்கும் போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே மாதிரி பண்ணும்போது அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா, நான் இந்தியாவில் ஏர்ன் பண்ண பணத்தை இந்தியாவிலே செலவு பண்ணிட்டேன். இந்த காலேஜ் ஃபீஸ், ஃப்ளைட் காஸ்ட்னு என்னோடய சேவிங்ஸ் எல்லாம் மொத்தமாக போயிடுச்சு. ஸோ நான் இங்கே ரெண்ட் பே பண்ணனா கூட ஐ ஷுட் ஆஸ்க் மை மாம் அண்ட் டேட். ஸோ அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து ரெண்ட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. ஸோ அதான் நான் இங்கே வந்ததுலேருந்து பார்ட் டைம் தேட ஆரம்பித்தேன், அட்லீஸ்ட் டு பே மை ரெண்ட் ஆர் அட்லீஸ்ட். ஸோ என்னோடய மைண்டில் வந்து சிஏ ரிலேட்டட் ஒர்க் தான் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் எந்த ஒர்க் கிடைச்சாலும் பண்ணலாம், பிகாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி கிடைக்காது அப்படின்ட்டு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி ஒர்க் மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். அண்ட் ஃபைனலாக ஸ்பாரில் வந்து இந்த ஃபுட் செஷனில் வந்து ஒர்க் பண்ணேன். டு பி ஆனஸ்ட், ஒரு சிஏ ரிலேட்டட் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் ஐ ஃபெல்ட் இந்த பார்ட் டைம். இந்த ஆல் த பார்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஐ ஃபெல்ட் ஐ கேவ் மை பெஸ்ட். அண்ட் என்னுடைய ஓனர்ஸ்லாம் வந்து என்னுடைய ஒர்க் பார்த்து அப்ரிஷியேட்லாம் பண்ணாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. உண்மையாக செமையாக இருந்துச்சு. அண்ட் இந்த பார்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது சைடில் வந்து சைமல்டேனியஸாக நான் வந்து சிஏ ரிலேட்டட் ஒர்க்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன். நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தேன். ஸோ இங்கே வந்து ஒரு 25-30 டேஸில் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஆஃபர் கிடச்சிச்சு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்மில். அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸில் இன்னொரு ஆஃபர் கிடச்சிச்சு இன்னொரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்மில். அந்த செகண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்ம் வந்து எங்கள் வீட்டில் இருந்து வெறும் 2 கிலோமீட்டர்ஸ், சைக்கிளில் வந்து வெறும் 10 நிமிஷம் தூரத்தில் தான் ஆச்சு. ஸோ ஐ சைட் ஓகே டு தட் ஃபர்ம். அண்ட் இப்போ நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன் நட்ஷல் நான் இப்போ வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்மில் பார்ட் டைமில் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் வந்து நான் இங்கே வரும்போது வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. இப்போ இதோட நிலைமையை பாருங்கள், ஃபுல்லாக மணல் தான் தெரியுது, தண்ணிலாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ இதுதான் டெய்லி நடக்கும். ஒவ்வொரு 2 ஹவர்ஸுக்கு வந்து திடீர்னு தண்ணி இருக்கும், திடீர்னு தண்ணி இருக்காது. அண்ட் தட்ஸ் வை ஐ லவ் திஸ் பிளேஸ். என்னுடைய ஆஃபீஸும் பக்கத்தில் இருக்கனால எப்போ வந்து டீ பிரேக்கோ லஞ்ச் பிரேக்கில் டைம் கிடைக்கும் போது வந்து நான் இங்கே வந்துட்டு அப்படி இந்த மாதிரி உட்காந்துட்டு சாங் கேட்டுட்டு இருப்பேன். செம்மையாக இருக்கும். இந்தியன் சிஏ கோர்ஸ் முடிச்சுட்டு ஏசிசிஏ யூகே கோர்ஸ் படிச்சல, அது வந்து அயர்லாண்டில் யூஸ் ஆகுதா? யா, அதுக்கு வந்து ஐ ஷுட் தேங்க் மை ஃபாதர் தான். சிஏ முடிச்சுட்டு சும்மா இருந்தேன்னா எங்கள் டேடி தான் வந்து ஏசிசிஏ படிக்க சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த ஏசிசிஏ தான் நான் இப்போ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்மில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ் ஆர் டாக்ஸேஷன் ரிலேட்டட் ரோலுக்கு வந்து ஒரு 100 அப்ளை பண்ணுறீங்க. அவுட் ஆஃப் 100 பீப்புள்ஸ்க்கும் வந்து இங்கே ஏசிசிஏ பற்றி தெரியும். பட் அதில் அவுட் ஆஃப் 100 வெறும் ஒரு 40 to 50 பீப்புளுக்கு தான் இந்தியன் சிஏவோட வேல்யூ தெரியும். ஸோ பீங் அன் ஏசிசிஏ இயர் ஹேவ் அ பெட்டர் எட்ஜ் ஓவர் இந்தியன் சிஏ. ஸோ பீங் அன் ஏசிசிஏ இங்கே வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸி கம்பேர்ட் டு இந்தியன் சிஏ. அதுக்காக இங்கே வெறும் இந்தியன் சிஏ மட்டும் வச்சுட்டு இங்கே வர முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் இல்லை. இந்தியன் சிஏ இருந்துட்டு ஒரு ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து ஸ்பான்சர்ஷிப் விசா வாங்கிட்டு ஒர்க் பண்ண வரலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸும் இருக்குது. ஸோ டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிட்டு உன்னுடைய அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன். பார்க்க திடீர்னு கொஞ்சம் ஒல்லியான மாதிரி இருக்கு. அதுக்கும் அயர்லாந்து போனதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா?
ஐ திங்க் ஒரு 5 to 7 kgs குறைஞ்சிருப்பேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியாவில் இருக்கும்போது நினச்ச டைம்லாம் இஷ்டத்துக்கு நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோம். அதுவும் ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கனால ஃப்ரீயாக ஹோம் டெலிவரிலாம் வந்துடும். நம்ம நகராமையே இருந்த இடத்துலேருந்து சாப்பிடுவோம். பட் இங்கே அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு டெலிவரி காஸ்ட் அதிகம் அண்ட் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்கிறது கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் எக்ஸ்பென்சிவ் அண்ட் நல்லாவும் இருக்காது. ஸோ மோஸ்ட்டாக ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்தியாவில் வந்து நம்ம பக்கத்து தெருக்கு போனோம்னா கூட பைக்கில் தான் போவோம். பட் இங்கே அப்படி இல்லை. கொஞ்சம் பக்கத்தில் போனோன்னா கூட நடந்து போகணும், இல்லைனா சைக்கிளில் போகணும். கொஞ்சம் லாங்காக போகணுன்னா பஸ்ஸில் தான் போகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால, சைக்கிள் பண்ணுறதுனால மோஸ்ட் ஆஃப் நம்ம சாப்பிட்றது கல்லூரிஸ்லாம் அப்படியே ஓடிடும். ஸோ என்னோட கேஸில் வந்து நான் டெய்லி வந்து என் ஆஃபீஸ்க்கு சைக்கிளில் தான் போகிறேன். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் வீக்லி வந்து ஒரு 3 to 4 times வந்து ஜாகிங் போவேன். பிகாஸ் இங்கே ஜாகிங் போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இங்கே எங்கே போனாலும் பார்க் இருக்கும், ஒரு காலி இடம் இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஐரிஷ் பீப்புள் வந்து டைமே பார்க்க மாட்டாங்க. மார்னிங்கும் ஜாகிங் போவாங்க, மதியானமும் ஜாகிங் போவாங்க, ஈவினிங்கு நைட்டும் ஜாகிங் போவாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் நீங்கள் பாட்டுக்கு ஹெட்செட் போட்டு ஜாலியாக ஜாகிங் போகலாம். யாரும் உங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்க மாட்டாங்க. நான் வந்து வெறும் 5 to 7 kgs தான் குறைஞ்சிருப்பேன். பட் ஐ ஃபீல் வெரி லைட். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இதில் கீ டேக்அவே என்னென்னா, உங்களுக்கு வெயிட்டை குறைக்கணும்னா பொட்டி பொடிக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இந்தியன் ஃபுட் கிடைக்காத ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிடுங்க. ஈஸியாக குறைச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, அப்புறம் இந்தியாவுக்கு வர பிளான்லாம் இருக்கா? எப்போ வருவேன்? அயர்லாந்து வந்து வெறும் 3 மாதம் தான் ஆகுது. பட் நிறையா கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் இருக்கும்போது நம்ம டோட்டலாக மம்மியை தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஏதோ சாப்பாடோ, ட்ரெஸ்ஸோ, க்ராசரி ஷாப்பிங் எல்லாமே டோட்டலாக மம்மியை தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம். பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தனியாக இருக்கும்போது எல்லாத்தையும் வந்து நீங்களே தான் பார்த்துக்கணும். இப்போ நான் தனியாக இருக்கனால எல்லாத்தையும் நானே தான் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நானே தான் சமைக்கணும், அதுவும் ஹெல்த்தியாக சமைக்கணும். பிகாஸ் ஏதாச்சும் ஆச்சுன்னா டேக் கேர் பண்ணுறதுக்கு மம்மோ டேடோ இருக்க மாட்டாங்க பக்கத்தில். அண்ட் க்ராசரி ஷாப்பிங் நான் தான் பண்ணணும், ட்ரெஸ்ஸை லாண்ட்ரி போடணும், அண்ட் பட்ஜெட் பார்த்துக்கணும். லைக் இந்த மாதத்துக்கு ஓவராக ஸ்பெண்ட் பண்ணுறோமா, லெஸ்ஸாக ஸ்பெண்ட் பண்ணுறோமான்னு எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அன்னெசரியாக ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும், சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் ஃப்யூச்சர் ஓரியன்டாக திங்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்யூச்சரில் ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சிவ் வரலாம். ஸோ அதுக்காகவும் சேர்த்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆங்கிளில் திங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஐ ஆல்ரெடி ஸ்டார்டட் ஃபீலிங் ரெஸ்பான்சிபிள். நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே போகட்டும். உன்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோன்னா, கோர்ஸ் வந்து Jan 2024 தான் முடியும். ஸோ ஒன்ஸ் கோர்ஸ் முடிஞ்சோன்னே கொஞ்ச நாள் ஆஃபீஸில் லீவ் கேட்டு இந்தியா வர பிளான் இருக்குது. ஸோ தெரியல, பார்ப்போம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். சரி, நீ இப்போ என்ன கோர்ஸ் படிக்கிற? அண்ட் மோஸ்ட்டாக இந்தியாவில் சிஏ முடிச்சுட்டு ஃபர்தர் கோர்ஸ் பண்ணோன்னா எம்பிஏ தானே பண்ணுவாங்க. நீ எதுக்கு எம்பிஏ பண்ணல? எனக்கும் வந்து இனிஷியலாக எம்பிஏ பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் டெக்னாலஜி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி வச்சு என்னுடைய ஃபஸ்ட் ஜாபில் வந்து லாட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஆட்டோமேஷன்லாம் பண்ணி ஒரு 600 hours சேவ் பண்ணேன். ஸோ எல்லோரும் பண்ணுறாங்கன்ட்டு எம்பிஏ பண்ணாமல் எனக்கு பிடிச்சது பண்ணலான்ட்டு தான் இந்த கோர்ஸ் எடுத்தேன். அதாவது எம்எஸ்சி ஃபினான்ஷியல் அனாலிட்டிக்ஸ். ஸோ ஃபார் டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், ப்ரெடிக்டிவ் ஃபினான்ஷியல் மாடலிங், விஷுவலைசேஷன் டூல்ஸ்னு செமையாக போயிட்டுருக்கு. சரி, ஃபைனல் கொஸ்டின். ஐ நோ பசங்கிட்ட இதை கேட்கக்கூடாது, பட் ஸ்டில், அயர்லாண்டில் இப்போ பார்ட் டைமில் நீ எவ்வளோ ஏர்ன் பண்ணுவ? இது ஒரு நல்ல கேள்வி. ஸோ நான் உனக்கு தேவையான ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன். நீயே கெஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ மந்த்லி வந்து ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் பில்னு ஒரு 600 euros வச்சுக்கோ. அதோட இந்தியன் ருப்பியை சைடில் போடுறேன். அண்ட் க்ராசரி வந்து ஒரு 200 euros, டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு 20 euros, அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு 100 euros வச்சுக்கோ. ஆன் டாப் ஆஃப் தீஸ் எக்ஸ்பென்சஸ் என்னால் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியுது ஜஸ்ட் பை டூயிங் பார்ட் டைம் ஜாப். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்னுடைய மந்த்லி சேலரியை வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுடைய கெஸ் அமௌண்ட்டை கமெண்ட்டில் போடுங்க. யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறான்னு பார்க்கலாம். So that's it for the video. See you guys in the next video. Until then, take care and bye bye.